புரட்சி கலைஞர் கேப்டன் 2005 வந்து நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை மதுரை திருநகரிலே 25 லட்சம் மக்கள் வெள்ளத்திலே இந்த கழகத்தை அறிவித்து 20 ஆண்டு காலம் வெற்றி நடை போட்டு கழகத்தை ஒரு எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு அந்தஸ்திலே கொண்டு வந்து தலைநிமிரச் செய்தார். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவரது வழியில் எந்த வகை ஒரு தொய்வும் இல்லாமல் நமது அந்நியார் அவர்கள் கட்சியிலே சிறப்பாக தொண்டர்களை அரவணைத்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளராகட்டும், ஒன்றிய செயலாளராகட்டும், நகர செயலாளராகட்டும், பேரூராட்சி செயலாளராகட்டும், கடைக்கோடி தொண்டர்கள் முதல் அவர் அரவணைத்து அவர்களின் கருத்தை கேட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு எல் முனையளவும் ஒரு பங்கம் இழுக்கு இல்லாமல் பங்கம் வராமல் அவர் இன்று வரையிலும் கழகத்தை கட்டி காப்பாற்றி வெற்றி நடை போடச் செய்வதில் அந்நியாரின் பங்கு மிக முக்கியமானது. அந்நியார் பொதுச் செயலாளர் ஆன பிறகு இன்னும் வேகம் எடுத்து கேப்டன் ஒன்று செய்தால் அந்நியார் 10 செய்வார் என்ற ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி, ஒரு பெண் தலைவர் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு நமது தற்கால புரட்சி தலைவி என்பது நமது அந்நியார் தான் என்பதில் எந்த அளவும் மிக இல்லை. அதனாலே அந்நியார் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு கட்சி இன்னும் மென்மேலும் சீரோடும் சிறப்போடும் தான் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் நமது கேப்டன் அவர்களின் புதல்வர் விஜயபிரபாகரன் அவர்களும் கட்சியில் பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு சென்று கட்சியை வளர்த்து கொண்டு இருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று நினைக்கலாம். இவர்கள் இருவரும் இருக்கும் வரையில் தேமுதிகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. வருங்காலத்திலே ஆட்சி கட்டிலே அமர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. தேமுதிக தொண்டர்களும் ஒருபோதும் அசராது அவர்களின் சீரிய பணிகளை எவ்வாறு கேப்டன் இருக்கும்போது அன்போடு அரவணைத்து சென்றார் கட்சியை, அதுபோல் அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடினால் ஊர் கூடி தேரிழித்தால் ஒன்று கூடினால் சிறப்பாக இருக்கும் என்பதை தொண்டர்கள் அனைவரும் உணர்ந்து வருங்காலத்திலே நாம் ஒரு சிறந்த முறையிலே ஒரு ஆட்சி பீடத்தை அமைத்து நம்ம அந்நியார் அவர்களுக்கு முழு ஒரு பக்கபலமாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதையே இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கேப்டன் அவர்களின் மூத்த புதல்வர் அவர் அதாவது இன்றைக்கி நேற்று வந்தவர் கிடையாது. நம்ம கேப்டன் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான்லாம் எந்த மாநாடு, எந்த மேடை, எந்த கூட்டங்களுக்கு சென்றாலும் அதில் அவர் பின்னாடி தொண்டர்களோட தொண்டராக அதில் நின்று, அதாவது தலைவர் என்ன செய்கிறாரு, தலைவருக்கு எந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் அமைஞ்சிருக்காங்க, அந்த தொண்டர்களோட நான்லாம் தம்பி வாங்க முன்னாடி உட்காருன்னு சொன்னால் கூட இல்லைண்ணா நீங்கள் உட்காருங்க நான் நிற்கிறேன்னு சொல்லி பின்னாடி நிற்பார். அப்படி கட்சியை அந்த காலத்துலேருந்தே சிறு வயதுலேருந்தே அவர் கட்சியை உள்ளிழுத்து உணர்விலே உள்ளிழுத்து இன்று இத்தனை வருஷமாக இன்னைக்கு நாள் வரைக்கும் அவருக்கு பதவி கிடையாது. ஆனாலும் அவருக்கு சொல்கிறாரு, எனக்கு பதவின்றது தேமுதிகவோட ஒரு தொண்டன்றது எனக்கு மிகப்பெரிய பதவி, கேப்டனோட மகன் என்பதை விட வேறொரு பதவி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கடைக்கோடி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், பந்தலூர் வரைக்கெல்லாம் அவர் படுற கஷ்டத்தை பார்த்தா இவர் ஏன் எப்படியெல்லாம் வேணும் இவர் இருக்கலாம், ராஜபோகமாக இருக்கலாம், ஊர் சுற்றலாம், போலாம் வரலாம். ஆனால் அவர் அப்பா, அதாவது ஒரு தந்தையாக அவர் ஒரு கழக தலைவராக இருந்து கழகத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எப்படி கட்டி காத்தாரோ அதை விட பன்மடங்கு நான் ஒரு வாரிசு என்பதிலே பன்மடங்கு நான் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு துள்ளலோடும் ஒரு வெறித்தனத்தோடு தான் அவர் வேலை செய்கிறார். அதனால் அவருக்கு நான்லாம் ஆரம்பத்திலே அந்நியார் கூட நான் திட்டு கூட வாங்கியிருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், தம்பிக்கு பொறுப்பு போடுங்க, கண்டிப்பாக பொறுப்பு போடுங்க நான் எப்போவோ சொல்லியிருக்கேன். நான் எல்லா மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்கள் முதற்கொண்டு விஜயபிரபாகரனுக்கு பொறுப்பு தர வேண்டும் என்பதிலே எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, அவருக்கு கண்டிப்பாக பொறுப்பு தான் சொன்னோம். ஆனால் அந்நியார் அதெல்லாம் நேரம் காலம் வரும்போது அதெல்லாம் தானாக அமையும் என்று சொன்னார்கள். இப்பொழுது போன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்நியாரே அவரோட சொல்லியிருக்கிறார்கள், தம்பிக்கு விஜயபிரபாகருக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு போடப்படுன்றாங்க. எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம், எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. தம்பி இன்னும் அவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வந்தால் இன்னும் தேமுதிக மிகுந்த எழுச்சி பெறும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாளைய வரலாற்றிலே தேமுதிக ஒரு
ஒரு பொற்கால ஒரு இதை வந்து நிரூபிக்கும் என்பது எந்தவித தம்பியோட இதுலேயும் சரி, அந்நியாரோட இதுலேயும் சரி, பொதுச் செயலாளர் இதுவும் சரி, தம்பிக்கு முக்கியமான பதவி கொடுக்க போகிறாங்க. என்ன பதவி கொடுக்குறாங்கன்றது அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு, என்ன பதவி கொடுத்தாலும் அதுக்கு அவர் வந்து தலைவணிங்க அந்த பதவிக்கு உண்டான வேலையை அவர் செய்வார். நாங்களும் விஜயபிரபாகரனுக்கு எல்லளவும் குறையில்லாமல் அவருக்கு நாங்கள் வந்து தொண்டர்களாகி நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படின்னா ஒத்துழைப்பு வந்து பிரம்மாண்டம், அதாவது ஒத்துழைப்புன்றது வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது 2026 வந்து அந்நியார் சொல்லியிருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி வந்து தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அந்த கூட்டணிகள் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம தலைமையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு 2026 அனைத்து தொண்டர்களும் வந்து உற்சாகத்தோடு இப்போத்துலேருந்து உற்சாகத்தோடு வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தையும் நாங்கள் வந்து பூத் கமிட்டி அமைச்சு அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் 100% முடிக்கிறதுக்கு நாங்கள் முனைப்போடு வேலை செய்கிறோம். எல்லோரும் நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலாளருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தராங்க. இதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நான் மாவட்ட செயலாளர்ன்றது ஒரு வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். நான் அதுக்கு உண்டான பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சு 26 வந்து தேமுதிக ஒரு முக்கிய அந்தஸ்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்றதில் நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்போடு நாங்கள் செயல்படுறோம். நீலகிரி மாவட்ட சார்பாக நான் வந்து தெரிவிச்சுக்கொள்ளேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.